வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். ரஷ்ய தாக்குதல்கள் தொடர்பான உளவு தகவல்களை உக்ரைனுக்கு கொடுப்பதை அமெரிக்கா நிறுத்திவிட்ட நிலையில் பிரிட்டன் உக்ரைனுக்கு உளவு தகவல்களை தொடர்ந்து வழங்கும் என்று பிரிட்டிஷ் பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதுவரை ரஷ்ய தாக்குதல்கள் தொடர்பான அதிக உளவு தகவல்களை அமெரிக்கா வழங்கி வந்தது. லண்டன் மற்றும் பிற ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வழங்கப்பட்ட உளவு தகவல்கள் குறைந்த திறன்கள் கொண்டவையாக இருந்தன. இந்த வார தொடக்கத்திலிருந்து பிரிட்டன் உயர்திறன் உளவு தகவல்களை உக்ரைனுக்கு கொடுக்க தொடங்கியுள்ளது. பிரிட்டனின் உயர்திறன் உளவு தகவல்கள் அமெரிக்காவிலிருந்து நிறுத்தப்பட்டு உளவு தகவல் ஓட்டத்தை எந்த அளவுக்கு மாற்றீடு செய்யும் என்பதை அடுத்து வரும் நாட்கள் அல்லது வாரங்களில் தான் தெரிந்து கொள்ள முடியும். பிரிட்டன் தனது மூலத்தரவுகளின் உயர்மட்ட பகுப்பாய்வை தொடர்ந்து வழங்கும் என்று நேற்று வியாழக்கிழமை பிரிட்டிஷ் பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்தன. இருப்பினும் சாதாரண உளவுத்துறை நடைமுறைக்கு ஏற்ப பிரிட்டனுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நீண்ட காலமாக நிறுவப்பட்ட உளவு தகவல் பகிர்வு ஏற்பாடுகள் மூலம் பெறப்பட்ட அமெரிக்க உளவு தகவல்களை பிரிட்டன் உக்ரைனுக்கு அனுப்பாது. பிரிட்டிஷ் உளவுத்துறை அமெரிக்க திறன்களை முழுமையாக அடையவில்லை. ஆனால் பிரிட்டிஷ் உளவுத்துறையின் உளவு பார்க்கும் திறன்கள் உக்ரைனின் ரஷ்ய தாக்குதல்கள் பற்றிய முன்னறிவிப்புகளை கொடுக்க முடியும். அத்துடன் ரஷ்யாவுக்குள் ஆழமான தாக்கும் உக்ரைனின் திறனையும் பராமரிக்க பிரிட்டிஷ் உளவுத்துறையின் உளவு பார்க்கும் திறன்கள் அனுமதிக்கும். உக்ரைனில் ரஷ்யா நடத்தும் போரில் உக்ரைனுக்கு உதவும் விதத்தில் மேற்கத்திய நாடுகள் துல்லியமான உளவு தகவல்களை கொடுக்கின்றன. துல்லியமான உளவு தகவல்கள் செயற்கைக்கோள்கள், தரை நிலையங்கள், ரிவர் ஜாயிண்ட் போன்ற RC-135 கண்காணிப்பு விமானங்கள் மற்றும் ரகசியமாக நிலைநிறுத்தப்பட்ட தரைப்படைகள் ஆகியவற்றிலிருந்து சேகரிக்கப்பட்ட உளவு தகவல்கள் ஒன்றிணைக்கப்பட்டு கொடுக்கப்படுகின்றன. துல்லியமான உளவு தகவல்கள் ரஷ்யாவுக்குள் ஆழமான ஏவுகணை மற்றும் ஆளற்ற விமான தாக்குதல்களை செயல்படுத்த திறந்த மூலப்பொருட்களுடன் இணைந்து உக்ரைனுக்கு பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. பிரிட்டனை அடுத்து பிரான்ஸ் உக்ரைனுக்கு உளவு தகவல்களை தொடர்ந்து வழங்குவோம் என்று பகிரங்கமாக கூறியது. பிரான்சின் ஆயுதப்படை அமைச்சர் செபாஸ்டியன் லெகோர்னோ அமெரிக்க முடிவு குறிப்பிடத்தக்க செயற்பாட்டு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதை ஈடு செய்யும் விதத்தில் பாரிஸ் உக்ரைனின் உளவுத்துறைக்கு தொடர்ந்து உதவி செய்யும் என்று கூறினார். பிரிட்டனின் நிலைப்பாடு மிகவும் சிக்கலானது என்று பிரெஞ்சு அமைச்சர் கூறினார். ஏனெனில் பிரிட்டனின் உளவு அமைப்பு வாஷிங்டனுடனும் மிகவும் நெருக்கமாக பிணைந்துள்ளது என்றார். ஆனால் பிரிட்டிஷ் வட்டாரங்கள் பிரிட்டிஷ் உளவுத்துறைக்கும் அமெரிக்க உளவுத்துறைக்கும் இடையே போட்டிக்கான நீண்ட வரலாறு இருப்பதாக வலியுறுத்துகின்றன. பிரிட்டன் அமெரிக்காவிலிருந்து மிகவும் மாறுபட்ட சிஸ்டத்தை வைத்திருக்கிறது என்று பிரிட்டிஷ் வட்டாரங்கள் கூறுகின்றன. உக்ரைனின் இரண்டாவது பெரிய நகரம் கார்கிவுக்கு எதிராக ரஷ்ய தாக்குதல்கள் நிறுத்தப்பட்ட காரணமே உக்ரைனுக்கு வழங்கப்பட்ட மேற்கத்திய உளவு தகவல்கள் தான். உக்ரைன் தமது நாட்டை நோக்கி வரும் ரஷ்யாவின் இஸ்காண்டரின் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் அவற்றின் வடகொரிய சமமான KN-23 மற்றும் KN-24 ஏவுகணைகளை உக்ரைனால் இனி கண்டறிய வேண்டும் என்றால் அதற்கு பிரிட்டிஷ் மற்றும் பிரெஞ்சு உளவு தகவல்கள் உடனுக்குடன் போய் சேர வேண்டும். உக்ரைனின் இராணுவ உளவுத்துறையுடன் இணைந்து டிஃபென்ஸ் எக்ஸ்பிரஸ் ஆலோசனை நிறுவனத்தின் ஆசிரியர் வேலரி ரியாபெக் அமெரிக்கா தனது முடிவால் பொதுமக்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாகியுள்ளது என்றார். அதே நேரத்தில் அமெரிக்க உளவு தகவல்கள் வெட்டு போர் முன்னணியில் உள்ள நிலைமையை கணிசமாக பாதிக்காது என்று ரியாபெக் குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவித்த போது ரஷ்யாவில் எங்களுடைய சொந்த உளவுத்துறை அதிகாரிகள், செயற்கைக்கோள் சேவைகள் மற்றும் முகவர்கள் உள்ளனர். ரஷ்ய கூட்டமைப்புக்குள் ஆழமான நிலையான பொருட்களை தாக்க இது போதுமானது என்றார். மேலும் உக்ரைனிய ராணுவத்தின் வெற்றிகரமான நீண்ட தூர தாக்குதல்களின் உதாரணங்களை ரியாபெக் குறிப்பிட்டார். அந்த உதாரணங்களில் ஒன்று 2024 ஆண்டு செப்டம்பர் 17-18 ரஷ்யாவுக்குள்ளே உள்ள டோரோபெட்ஸ் ட்ரவர் பிராந்தியத்திற்கு அருகில் உள்ள ஒரு வெடிமருந்து களஞ்சியத்தை உக்ரைன் ராணுவ உளவுத்துறை ஒரே இரவில் குண்டு வீசி தாக்கியது. அந்த வெடிமருந்து களஞ்சியத்தில் பாலிஸ்டிக் ஏவுகணைகள், சரக்கு குண்டுகள் மற்றும் பிற பீரங்கி வெடிப்பொருட்கள் பெருமளவில் சேமித்து வைத்திருந்தது. அந்த தாக்குதல் ரஷ்யாவின் வெடிமருந்து விநியோகத்தில் 2 முதல் 3 மாதங்களுக்கு தேவையான வெடிசக்தியை அளித்தது. அந்த தாக்குதலுக்கான உளவு தகவல்கள் உக்ரைனின் சொந்த இராணுவ உளவுத்துறையால் சேகரிக்கப்பட்டன என்றார் ரியாபெக். உக்ரைனுக்கு அமெரிக்க உளவு தகவல் தடையை CIA-யின் புதிய இயக்குனர் ஜான் ராட்க்ளிஃப் அறிவித்த ஒரு நாள் கழித்து அமெரிக்க குடியரசுக் கட்சியின் ஒரு உறுப்பினர் அமெரிக்க முடிவு முதன்மையாக அரசியல் என்று கூறினார். உக்ரைனுக்கான டொனால்ட் ட்ரம்பின் சிறப்பு தூதர் கீத் கெல்லாக் குடியரசுக் கட்சி உறுப்பினரின் கூற்றை ஒரு கோவேறு கழுதையை மூக்கின் குறுக்கே அடிப்பது போன்றது என்றார். இதில் அரசியல் பேசுவதன் மூலம் நீங்கள் அவர்களின் கவனத்தை ஈர்க்கிறீர்கள் என்றும் அவர் கூறினார். அதற்கு மேல் அவர் அதை விவரிக்கவில்லை. அயல்நாட்டு உறவுகளுக்கான கவுன்சில் ஏற்பாடு செய்த நிகழ்வில் பேசிய கெல்லாக், உக்ரைனின் ராஜதந்திர நடவடிக்கைகளில் ஈடுபட கட்டாயப்படுத்துவதும் ஒரு ஒப்பந்தத்துக்காக அவர்களின் கால அட்டவணையை அல்லது பேச்சுவார்த்தை நிலைப்பாட்டை கோடிட்டு காட்டுவதும் தான் உளவு தகவல் தடையின் இலக்கு என்று கூறினார்.
எனவே எல்லாவற்றுக்கும் மேலாக இது ஒரு கட்டாய செயற்பாடு, அவர் மேலும் கூறினார். உக்ரைனில் 3 ஆண்டு கால போரை முடிவுக்கு கொண்டு வர விரும்புவதாக டொனால்ட் ட்ரம்ப் பலமுறை கூறியதுடன் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் பூர்வாங்க பேச்சுவார்த்தை நடத்தினார். அதே நேரத்தில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு சம்மதித்த உக்ரைனிய ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கிக்கு அழுத்தம் கொடுத்தார். ட்ரம்ப் நிர்வாகத்தின் மூத்த அதிகாரிகள் அடுத்த வாரம் உக்ரைனிய அதிகாரிகளை சந்திக்க சவுதி அரேபியாவுக்கு செல்வார்கள் என்று ஃபாக்ஸ் நியூஸ் நேற்று வியாழக்கிழமை தெரிவித்தது. திங்கட்கிழமை வெள்ளை மாளிகையில் நடந்த ஒரு கூட்டத்திற்கு பின்னர் உக்ரைனுக்கான ராணுவ உதவியை நிறுத்துவதாக அமெரிக்கா அறிவித்தது. அதில் உளவு தகவல் பகிர்வு தடையும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. இருப்பினும் அது புதன்கிழமை வரை செயற்படுத்த தொடங்கவில்லை. உளவு தகவல் வழங்கல் குறைக்கப்பட்ட பின்னர் அமெரிக்கா வழங்கிய ஹைமாஸ் பல்குலர் ராக்கெட் ஏவி அமைப்புகள் திடீரென அமெரிக்காவால் முடக்கப்பட்டதாக செய்திகள் வந்தன. இந்த மாற்றம் நீண்ட தூர ATACMS ஏவல்களை பாதிக்கும். இருப்பினும் ATACMS ஏவுகணைகளின் கையிருப்பு குறைவாக உள்ளது. அதில் எத்தனை ஏவுகணைகள் உக்ரைனிடம் உள்ளன என்பது தெளிவாக இல்லை. உக்ரைனில் குறைந்த எண்ணிக்கையிலான ஹைமாஸ் லான்ச்சர்கள் மட்டுமே உள்ளன. ஆனால் வெடிமருந்து கிடங்குகள் மற்றும் தளவாட மையங்கள் போன்ற உயர் மதிப்புள்ள ரஷ்ய இலக்குகளை அளிப்பதில் அவை முக்கிய பங்கு வகிக்கின்றன. உக்ரைனின் ராணுவ உளவுத்துறை அமைப்பான HUR ரஷ்யாவுக்குள் நாசவேலி நடவடிக்கைகளை மேற்கொள்ள சில புட்டின் எதிர்ப்பு தலைமறைவு இயக்கங்களை நம்பியுள்ளது. அந்த இயக்கங்கள் ரஷ்ய குண்டுவீச்சு விமான நிலையங்களை விமான தளங்களில் நிறுத்துவது குறித்து நிகழ்நேர புதுப்பிப்புகளை உக்ரைன் உளவுத்துறைக்கு கொடுக்கின்றன. ரஷ்ய ராணுவத்தின் ரசாயன ஆயுத பிரிவின் தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் இகோர் கிரிலோவ் போன்ற முன்னணி ரஷ்ய ராணுவ பிரமுகர்களை கொண்டதன் பின்னணியில் உக்ரைனின் ராணுவ உளவுத்துறை அமைப்பான HUR ஏஜென்சி இருந்ததாக நம்பப்படுகிறது. டிசம்பரில் மின்சார ஸ்கூட்டரில் ஒட்டப்பட்ட வெடிகுண்டு அவரது மாஸ்கோ அடுக்குமாடி குடியிருப்புக்கு வெளியே வெடித்தது. அவரும் ஒரு உதவியாளரும் கட்டடத்தை விட்டு வெளியேறும் போது கொல்லப்பட்டனர்.